அதில் சில டவுட்லாம் இருக்குது, அதை கிளியர் பண்ணிக்கலான்றது தான் இந்த வீடியோ. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு பராசக்தியும் ஜனநாயகனும் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. ஸோ ஜனநாயகன் ரிலீஸ் ஆகலை, பராசக்தி ரிலீஸ் ஆகிடுச்சு. இதுக்கிடையில் இந்த அரசியல் சைடில் இருந்து பேசுகிறவங்களாம் என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பையன் சிவகார்த்திகேயன் 35 வருஷம் 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது விஜய்க்கு, அவரே அவனை பார்த்து பயப்படுறாரு, சிவகார்த்திகேயனை பார்த்து பயப்படுறாரு, ரசிகர்கள்லாம் அடிச்சுக்கிட்டு மாயிறாங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஓகே, ரைட்டு, கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. இது வந்து ஜஸ்ட்டு சினிமா டைம் பாஸ், ஓகேவா? நீங்கள் 50 வருஷமாக அரசியலில் இருக்கிற நீங்கள் விஜய் இந்த பக்கம் திரும்பி பார்த்தாருன்னா கூட ஐயோன்னு அடிச்சுன்னு அழுவுறீங்களா? அது எதுக்குன்னு தெரில. அவர் ஒன்றுமே பண்ணலையே இன்னும், இப்போ தானே வந்திருக்கிறாரு. நான் எந்த கட்சியும் சாதகமாக பேசுகிறான்றதுலாம் ஒன்றும் இல்லை. என்னோட மெயினில் ஓடிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், சரிங்களா? விஜய் எதை பண்ணாலும் இதை பண்ணிட்டாரு, இதை பற்றி என்ன தெரியும், அதை பற்றி என்ன தெரியும். ஸோ முதல்ல ஸ்கூலுக்கு போனால் தான் படிக்கவே கற்றுக்க முடியும். அதை விட்டு அவர் ஒன்றும் பண்ணல, சும்மா ஏதோ அறிவிச்சிருக்கிறாரு, வரல. அதுக்கு முன்னாடியே நீங்கள் லப்பன்னு கத்துறீங்களா? அப்புறம் நீங்கள் 50 வருஷம் 75 வருஷம் என்னத்த பண்ணியிருக்கீங்கன்னு தான் கேட்க தோணுது. நீங்கள் அவரை பார்த்து பயப்படுறீங்களா இல்லை சினிமாவை பார்த்து அவர் பயப்படுறாரான்னு தெரில. நீங்கள் உங்கள் விஷயத்தை மறைக்கிறதுக்காக அவரையும் அவ்வளோ டேமேஜ் பண்ணுறீங்கன்னா அதையும் எனக்கு தெரியல. இல்லை, இவ்வளோ நாள் நான் உங்கள் சைடு இருந்தது எனக்கு இப்போ ரொம்ப ஷையாக ஃபீல் ஆகுது. இவ்வளோ வீக்கான ஒரு கட்சியில் தான் நம்ம இருந்தோமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இந்த டவுட் தான் எனக்கு, இதை தான் கேட்கணும்னு நினச்சேன், கேட்டுட்டேன்.